ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவிற்கு பின்வரும் புதன்கிழமை நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 6 அருள்வாக்குகள் 45 52 வரை. இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேர்களுக்கு கொடுத்த பிற்பாடு இன்றைய நற்செய்தியில் திருத்தூதர்களையும் மக்களையும் விரைவாக அனுப்பிவிட்டு தந்தையிடம் இறைவேண்டல் செய்ய தனிமையான மலைப்பகுதிக்கு செல்லுகிறார். இயேசுவின் வாழ்வு முழுவதுமே தந்தையுடனான நெருங்கிய தொடர் உரையாடல் இறைவேண்டலாகும். தான் உயிர் வாழ உயிர் மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆன்மீக பயணத்தில் பயணிக்க இயேசுவுடனான நெருங்கிய தொடர் உரையாடல் இறைவேண்டல் மிக முக்கியமானதாகும். நாம் மூச்சுவிட காற்று நிறுத்தப்பட்டால் நாம் உயிரிழப்போம். அதே போல ஜபத்தை நாம் கைவிட்டால் ஆன்மீக வாழ்வில் செத்தவர்களாக மடிந்து போவோம். தொடக்க கால திரு அவை தந்தையர்களில் ஒருவரான ஒரிஜினஸ் இறைவேண்டலை பின்வருமாறு கூறுகிறார்: செயலோடு ஜபம் சேர்ந்திருக்க வேண்டும், ஜபத்தோடு செயலும் சேர்ந்திருக்க வேண்டும். அதுதான் இடைவிடாத தொடர் இறைவேண்டல் என்று குறிப்பிடுகிறார். நாம் எந்தெந்த நேரத்தில் இறைவேண்டலில் ஈடுபடுகிறோம்? இன்றைய சலசலப்பான ஆரவாரமான இரைச்சல் நிறைந்த வாழ்க்கையில் நாம் இறைவேண்டல் செய்வதற்கு நேரம் இல்லை என்று கருதுகிறோம். நேரம் இல்லை என்பது உலகளாவிய பொய். மாறாக நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு சிறிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து செய்ய தவறுகிறோம். பல நேரங்களில் இறைவேண்டலில் ஆழ்ந்து ஈடுபடுவதில்லை. நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே செய்கிறோம். அது நமது வாழ்வில் இயந்திரத்தனமான செயலாக மாறுகிறது. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பழுகிய பிற்பாடு இயேசு இறைவேண்டல் செய்ய செல்லுகிறார். தந்தையாகிய கடவுளின் மகனாக இருந்தாலும் இறைவேண்டலின் அவசியத்தை முழு மனிதனாக வாழ்ந்து நமக்கு முன்னுதாரணமாகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே, இறைமகனாகிய இயேசுவே ஜபத்தின் வல்லமையையும் முக்கியத்துவத்தையும் அறிந்திருக்கின்ற போது நாம் எம்மாத்திரம் என்பதை நாம் உணர வேண்டும். இறைவேண்டல் இல்லாத வாழ்வு மேலோட்டமான வெறுமையான வாழ்வு என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. எதற்காக இயேசு ஜெபிக்க சென்றார்? தன் தந்தைக்கு நன்றி செலுத்த சென்றார். மக்களிடம் இயேசு எந்த அங்கீகாரத்தையும் போற்றுதலையும் எதிர்பார்க்கவில்லை. மாறாக தன்னுடைய தந்தையிடம் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ய உதவியதற்காக நன்றி செலுத்த செல்லுகிறார். தான் இந்த புதுமையை செய்யவில்லை, மாறாக நான் உம்மையே எல்லாவற்றுக்கும் சார்ந்திருக்கிறேன் என்பதை அந்த ஜபத்தின் வழியாக உணர்த்துகிறார். எனவே நன்றி தந்தையே என்று சொல்லி அவருடைய நன்றியின் ஆவலை வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியில் புயலை கண்டு சீடர்கள் அலறுவது போல நாம் பிரச்சனைகளின் நடுவில் மாட்டிக்கொள்ளும் போது மட்டும் கடவுளை நினைக்கிறோம். அதோடு தந்தையினுடைய வழிகாட்டுதலையும் தான் பணிவாழ்வை தொடர்ந்து செய்ய பலத்தையும் கேட்கிறார் இயேசு. நாம் நமது அன்றாட சவால்களை எதிர்கொள்ள கடவுளை நாடுகிறோமா? தினம் நாம் கடவுளோடு உறவு கொண்டிருக்கிறோமா? நாம் இந்த உலகில் செய்யும் அத்தனையும் எவ்வளவு முக்கியத்துவமும் மதிப்பும் உள்ளதாக இருந்தாலும் அது ஒரு நாள் கடந்து போகும். ஒரு நாள் அது மறக்கப்பட்டுவிடும். ஆனால் நாம் தினமும் செய்யும் இறைவேண்டல்கள்
நமது வாழ்வின் இறுதி நாட்களை நெருங்கும்போது அது நமக்கு தற்காப்பாக இருக்கும். அதுவே விண்ணரசின் திறவுகோலாக நமக்கு அமையும். ஆமீன்.